இன்று சாதாரண நாள் இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரே நாளில் 1000 ஏகாதசி பலனை தரும் நாள். என்னன்னு தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்களேன். சொற்க சொர்க்கவாசல் சிறப்பு நேரலை அனைவரும் கண்டு கழிச்சிட்டிங்களா? அந்த நாராயணனோட அருள் கிடைச்சதா உணர்றீங்களா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மட்டும் இல்லை, சொர்க்கவாசலுக்கு முழுமையான அர்த்தமும் இன்றைய நாளை எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ முழுமைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. காலையில் கொஞ்சம் வீடியோ கொடுக்க முடியல, அதனால மாலையில் நேரலை வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி தானே? ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. திறக்கும் நாள் அதுதான் வைகுண்ட ஏகாதசி. இந்த வீடியோ முடியும் வரை பாருங்க. இன்று நீங்கள் செய்யக்கூடிய எளிய விஷயம் உங்கள் மொத்த வாழ்க்கையும் மாற்றக்கூடும். முதலில் அதுக்கு வைகுண்ட ஏகாதசி என்றால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். மார்கழி மாதத்தில் வைகுண்டம் திறக்கும் ஏகாதசி புனித ஏகாதசி. விஷ்ணுவின் அருள் நேரடியாக கிடைக்கும் நாள். இந்த நாளில் சொன்ன ஒவ்வொரு விஷ்ணு நாமமும் பல கோடி புண்ணியங்களை தரக்கூடியது அப்படின்னு புராணங்கள் சொல்லுகிறது. ஒரு நாள் சொன்னா பல மடங்கு புண்ணியமா? ஐயோ, காலையிலேருந்து சொல்ல மறந்துட்டேன். நல்ல வேலை, இந்த வீடியோ மூலியமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு தானே சொல்றீங்க. பரவாயில்ல, இப்போ கூட டைம் இருக்கு, இன்னும் இந்த நாள் முடிஞ்சிடல. உங்களில் எத்தனை பேருக்கு சொர்க்கவாசலோட உண்மையான அர்த்தம் தெரியும்? வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. ஆண்டாள் விஷ்ணுவை அடைய சொன்ன வழி திருப்பாவை பக்தியின் பாதை. நம்ம உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும், விஷ்ணு நம்மளை தேடி வருவார். என்ன, விஷ்ணுவை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ அவர் சொல்கிறபடி கேளுங்க. நம்ம உள்ளம் சுத்தமாக இருந்தா விஷ்ணு தானே தேடி வருவாராம். உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக விஷ்ணு வந்துடுவார். காலையில் விஷ்ணு படம், விஷ்ணுவோட நாமத்தை சொல்லுங்க. காலைல கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. வேலைப்பழுவின் காரணமாக போகிறதுக்கு நேரம் இல்லாதவங்களும் இருப்பீங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. சாயங்காலம் ஒரு தீபமும் தூபமும் கொடுத்துருங்க. இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருப்பாங்க. முழு நாள் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, மனசு சுத்தமாக இருந்தால் விஷ்ணு வந்துடுவார். இன்னைக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களோட கோபமும் கெட்ட பேச்சும். நீங்க இன்னைக்கு பேசல தானே, கோவப்படல தானே, கொஞ்சம் அமைதியா. கண்டிப்பா விரதம் என்பது வயிற்றுக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் தான். எத்தனை பேர் இன்னைக்கு விரதம் இருந்தீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு விஷ்ணு சொல்றபடி நடந்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? விஷ்ணுவோட பூரண அருள். அது மட்டும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை தீருமா. குடும்ப பிரச்சனை தீர்ந்துட்டா மன அமைதி பெருகும் இல்லையா? நல்ல தொடக்கமா இருக்கும் இன்னைக்கு நாள். உங்க கெரியர்ல ஒரு டர்னிங் பாயிண்டை கூட ஏற்படுத்தலாம் இன்னைக்கு. விஷ்ணுவோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கிடச்சிருச்சுல. நம்ம வாழ்க்கையில் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்றது நம்பிக்கை. அது வைகுண்ட ஏகாதசியோட நம்பிக்கையும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஷேர், அது கூட பக்தி தான். விஷ்ணு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல. முக்கியமாக இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னா கோபம், பொறாமை இதையெல்லாம் விட்டு வெளியே வந்தே ஆகணும். நீங்கள் வந்துட்டீங்க தானே? இந்த புனித நாளில் உங்களோட வீட்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் விஷ்ணுவோட அருள் வரட்டும். என்ன சந்தோஷம் தானே? எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். இந்த சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஏற்கனவே ஆண்டாளின் திருப்பாவை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் விஷ்ணுவை அடையிறதுக்கான வழி ஆண்டாள் சொன்னது தான் இருக்குது. திருப்பாவை அப்படின்னாவே தெரியுமே. மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் மட்டும் இல்லை, எதிர்வரும் எல்லா நாளும்
உங்கள் இலக்குகள் எல்லாம் எளிதாகட்டும். அந்த விஷ்ணு பகவான் பார்த்துக்குவார். இதையும் நீங்கள் தூக்கி தலையில் சுமக்க வேண்டாம். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள், லைஃப் ஈஸி. அதுக்காக வேலை அவர் செய்ய மாட்டார், வழியை நிச்சயமாக காமிப்பார். நம்புறீங்க தானே? மிக்க மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? மிக்க நன்றி. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.